உங்கள் மனசில் எப்போவுமே ஒருத்தவங்களுடைய ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கா? அந்த ஞாபகங்களுக்கு காரணமான அந்த பர்சனே தான் வேணும், அந்த பர்சனே கிடைச்சாதான் இதற்கான சொல்யூஷன் அப்படின்னு உங்களுக்குள்ள தோணுதா? அப்போது உங்களுக்கான ஒரு வீடியோ பதிவு தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மெத்தடை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எப்போவுமே உங்கள் மனசில் ஒருத்தவங்களோட ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான ஒரு மெத்தட் தான் இந்த ஒரு மெத்தட். ஸோ இந்த மெத்தட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு விஷயம் தான், டம்ளர். சில்வர் டம்ளராக இருந்தது அப்படின்னா பெட்டராகவே இருக்கும். இந்த டம்ளரை வேறு யாருமே யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது, நீங்கள் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால் அடுத்தவங்க யூஸ் பண்ண ஒரு டம்ளரில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே இருந்துகிட்ருக்கும். ஸோ அதனால் நீங்கள் மட்டுமே யூஸ் பண்ண மாதிரியான ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. அந்த டம்ளரில் ஒரு பியூரான வாட்டர், ஓகேங்களா? ஆற்று தண்ணீர் இருக்குது இல்லைங்களா? ஆற்று தண்ணியில் பார்த்தீங்கன்னா மருந்தெல்லாம் கலந்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் வந்துட்டு அவாய்ட் பண்ணிடுங்க. அது போக ஆற்றுல குளத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமான தண்ணி இருக்கும், அந்த தண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி அதுவும் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் போர் வாட்டர், நிலத்தடி தண்ணீரை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளர் முழுக்க எடுத்துக்கோங்க. இப்போது ராத்திரியில் தூங்குறதுக்கு முன்னாடி, ஓகேங்களா, அந்த தண்ணீரை அப்படியே முழுக்க முழுக்க கையில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? டம்ளரோட கையில் எடுத்து வச்சுட்டு நீங்கள் யாரை நேசிக்கிறீங்களோ, யார் உங்களோட மனசில் எப்போவுமே ஞாபகத்திலே இருந்துட்டுருக்காங்களோ அவங்கள பற்றி யோசிங்க. அவங்கள பற்றி எப்படி நீங்கள் யோசிக்கணும் அப்படிங்கிறத நான் கிளியராக சொல்லிடுறேன், நல்லா கேட்டுக்கோங்க. அந்த பர்சன் உங்கள் கூட பேசிகிட்டு இருந்தால் நீங்கள் எந்த மாதிரியான சந்தோஷத்தை வெளிப்படுத்துவீங்க? ஓகேங்களா? இப்போ ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிற பாருங்கள். நீங்கள் அவங்கக்கிட்ட ஃபோனில் பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னா எப்படி சந்தோஷமான உணர்வோடு இருப்பீங்களோ அந்த உணர்வை சரியாக 2 நிமிஷங்களுக்கு உங்களோட மனசில் நிறுத்தணும். வேறு எந்த விதமான தாட்டும் உங்களுக்கு இருக்கவே கூடாது, வேறு எந்த விதமான ஃபீலிங்கும் உங்களுக்குள்ளே வரவே கூடாது. அவங்க வேணும் அப்படின்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா அவங்கள பற்றின இமேஜினேஷனில் மட்டுமே இருங்க. அதுவும் சந்தோஷமான இமேஜினேஷன். சில பேர் வந்துட்டு விஷுவலைஸ் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. விஷுவலைஸ் பண்ணலாம். அதுவும் 2 நிமிஷத்துக்கு அவங்க கூட சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நீங்கள் அந்த ஃபீலிங்கை நிலையாக நிறுத்துங்க. அந்த ஃபீலிங்கோடைய நீங்கள் சரியாக 2 நிமிஷம் வரைக்கும் இருக்கணும். எந்த இடத்துலையும் உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் வந்துச்சு அப்படின்னா அந்த நாள் நீங்கள் வந்து போராடி ஃபைட் பண்ணி மறுபடியும் பண்ணலாம் அப்படின்லாம் ட்ரை பண்ணாதீங்க. இன்னொரு நாள் கண்டிப்பாக நீங்கள் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தடை எத்தனை நாள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் வந்து பண்ணணும். 3 டேஸ்க்கு நீங்கள் பண்ணணும், ஓகேங்களா? ஒரு நாளைக்கு ஒரு தடவை, 3 நாட்களுக்கு 3 தடவை நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மெத்தடை பண்ணி முடித்த உடனே நீங்கள் தூங்கிடணும். அப்படி உங்களுக்கு தூக்கம் வரலை அப்படின்னு சொன்னால் அந்த நாளை உங்களோட கணக்கிலையே எடுக்காதீங்க. மறுபடியும் ஒரு நாள் ஃபஸ்ட்டில் இருந்து வாங்க, ஓகேங்களா? இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மெத்தட். இப்போ பார்த்தீங்கன்னா கைகளில் வச்சுட்டு அவங்க கூட சந்தோஷமாக வாழ்ந்தால் எப்படி இருக்குமோ அந்த ஃபீலிங்கை நீங்கள் உணர்ந்துட்டீங்க இல்லையா? இப்போது உங்கள் கையில் வச்சுருந்த அந்த பியூரான தண்ணீரை அப்படியே நீங்கள் உள்ளுக்குள்ளே குடிச்சிருங்க, ஓகேங்களா? இந்த தண்ணி நீங்கள் சூடாக வச்சுருக்கக்கூடாது, வேறு எந்த மருந்துமே நீங்கள் வந்து கலந்துருக்கக்கூடாது. ஃபுல் அண்ட் ஃபுல் பியூரான தண்ணீர். இந்த தண்ணீரை அப்படியே இந்த மெத்தடை முடித்தோடனே குடிச்சிருங்க. குடிச்சிட்டு டம்ளரை வச்சுட்டு தூங்க ஆரம்பிச்சிடுங்க. மறுபடியும் மொபைல் பார்க்குறது, மறுபடியும் யார் கூடயாவது பேசுகிறது, மறுபடியும் வேறு யாருடைய தாட்லேயாவது இருக்கிறது, இது எதையுமே நீங்கள் கேர் பண்ணாதீங்க. வேலையில் ப்ரெஷர் அப்படின்னாலுமே நீங்கள் அதுக்கு முன்னாடியே முடிச்சிடுங்க. இந்த மெத்தடை பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடி, ஓகேங்களா? பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அப்போவே அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துட்டு தான் இந்த மெத்தட் பண்ணணும். இந்த மெத்தடை பண்ணி முடிச்சுட்டு இவங்களோட ஞாபகத்தில் மட்டுமே இருந்துட்டு சந்தோஷமாக படுத்து தூங்க ஆரம்பிச்சிருங்க, ஓகேங்களா? தொடர்ந்து 3 நாட்களுக்கு பண்ணுங்கள். ஒரு நாள் உங்களுக்கு தூக்கம் வரலை அப்படின்னு சொன்னாலும் அந்த நாட்களை நீங்கள் கணக்கிலேயே சேர்க்க வேண்டாம். ஸோ இந்த மெத்தட் சம்மந்தமாக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்கிட்ட கேளுங்க. அல்லது எங்கிட்ட பர்சனலாக லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும், அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்மந்தப்பட்டமான கிளாஸஸ், லவ் அட்ராக்ட், மணி அட்ராக்ட், ஜாப் அட்ராக்ட், இது போல் ஏதாவது வாண்டட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆகிருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.